யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 17 உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பார்ந்த மெஸ்வந்தர் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் பொதுநாயகம் அவர்களே, இங்கே வெற்றி பெற்ற வேட்பாளராக உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் சத்திய பிரமாணம் எடுக்கின்ற பொழுது அதன் பின் எங்கள் எல்லோரும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள். நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சங்கத்திலே போட்டி வென்றவர்கள், மக்களோடு மக்களாக மக்களிடம் சென்று வாக்கு கொடுத்து வெற்றி பெற்றவர்கள். ஆகவே அதற்காக முதலிலே கட்சி சார்ந்து உடனோக்கும் எங்களுடைய தமிழரசு கட்சி சார்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்த பின்பு இந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைவர்கள் தெரிவு இடம்பெற இருக்கிறது. அந்த தெரிவுகள் அநேகமாக சில அடிப்படையில் சபைகளின் தாற்பயங்களின் அடிப்படையில் உறுப்பினர்கள் சேர்க்கிற போன்றவற்றை கருத்துக்கு இறுதியாக தலைமையினால் தெரிவிக்கப்படும். அவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றவர்கள் ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய உறுப்பினர்களுக்கு உண்டு என்பதை நான் முதலிலே வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த கட்சி தெளிவான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டை கொண்டதாக இப்பொழுதுமே இருக்க வேண்டும். அண்மையிலே சில காரியங்கள் தலைமைக்கு தெரியாமலே பேசாமலே இந்த தகவல் கூடாமலே நிகழ்ந்திருக்கிறது. வருத்தத்துக்குரியது. அவ்வாறான நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த எங்களுடைய இந்த நிகழ்விலே பல விடயங்கள் தொக்கி இருக்கின்றன. அதற்கான விடை அளிப்பது மிக முக்கியம். எங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சேம் சைட் போல் அடிக்கக்கூடாது. விடயங்களை ஆய்ந்து ஆராய்ந்து பேசுவாங்க. பெரியவர்கள் பேசுவாங்க. தலைமை உள்ள பொறுப்பு இந்த கட்சி கடைசியாக பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டத்தில், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட நிர்வாக மாவட்டத்தின் சார்பில் ஒரு
பாராளுமன்ற உறுப்பினரோடு முடிவெற்றிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த கட்சி கீழே இறங்குவார் என்பது எனக்கு தெரியும். அப்ப இந்த கட்சியை மேலே கொண்டு செல்வதற்கு அதற்கான பொறுப்பு தலைமைக்கு உண்டு. அதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இங்கே பல விமர்சனங்கள் இருக்கிறது. அதில் சிலவற்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் என்னை பற்றி எனக்கு அரசியல் பதவி தேவை. நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பணி இது கட்சி பணி மட்டும்தான். என்னுடைய கட்சி அதை மீண்டெழ வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஆழமாக விசுவாசமாக இருக்கிறேன். கட்சியை இன்றைக்கு யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டார். நாங்கள் தலைவர்கள் தெரிவு சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி எந்தெந்த சபையிலோ எந்த கட்சியோ முதன்மை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு ஏதேவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அதே முடிவை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் எடுத்திருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நிலைமைகள் மாறி அவர்கள் நாங்களும் ஜனநாயக தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசினோம். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் நான் தனித்தனியாக போயிருக்கிறேன். சுரேஷ், பிரபச்சந்திரன், சித்தார்த்தன், சில மனிதர்கள் மன்னர் கஜேந்திர மேற்கொண்டு சந்தித்திருக்கலாம். ஆதரவு காரணம் கூடுதலான அதிக வாக்குகளை பெற்ற சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கான ஆதரவு தர வேண்டும் என்று எங்களுடைய அரசியல் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் கூறியிருக்கிறோம். அவ்வாறு இருக்கையில் காங்கிரஸ் தலைமையிலான அவர்கள் இதிலான சேர்ந்தவர்கள் டிபிஎல்ஏ, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைத்து ஒரு கூட்டணியாக பின்னாடி கொள்கை கூட்டணி என்று பேசிக்கொண்டு அந்த முதன்மை பெற்ற கட்சி என்ற நிலையை மாற்றி கட்சிகள் என்றும் அணி என்றும் மாற்றி எங்களை இரண்டாம் நிலைக்கு பல சபைகளிலே தள்ள முற்பட்ட பொழுது அதற்கு எதிராக அதிலிருந்து மீள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருந்தது, இன்னும் இருக்கிறது. இந்த தெரிவு முறையிலே அல்லது தேர்தலிலே பல சபைகளிலே நாங்கள் முதன்மை பெற்றோம். அவர்கள் அணியாக முதன்மை பெறுகிற பொழுது அவர்கள் ஏனைய கட்சிகள் அல்லது
ஜாதியில சுயேட்சை குழுக்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு தெளிவு வந்தது, எனக்கு ஒரு தெளிவு வந்தது, ஒரு செயலாளருக்கு தெளிவு பேசி எங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல இடங்களில் தமிழரசு கட்சியை வீழ்த்துவதற்கு இந்த தேர்தலை மக்கள் பாதிக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிகள் தமிழரசு கட்சியை வீழ்த்துவது, அதற்காக யாரோடும் கூட்டு சேரலாம் என்று சேர்ந்து பிபிடிபியினுடைய முன்னாள் உறுப்பினர் சந்திரகுமார் உட்பட அங்கம் வகிக்கின்ற ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து கொண்டார். இல்லாத அவர்கள் டிடிஎன்ஏயோட உங்களுக்கு தெரியும், நாம் பல முயற்சி எடுத்த போது உண்டாக பயணிப்போம், கூட்டமைப்பாக செயற்பட்ட நாங்கள் மீண்டும் கூட்டமைப்பாக செயல்படுவதற்காக நான் சுரேஷ் பிரமச்சந்திரன் வீட்டுக்கு 2 தரமும், சித்தார்த்தன் வீட்டுக்கு 2 தரமும், சொல்ல வடக்கினாலாம் வீட்டுக்கு மன்னார் ஒருத்தனோடு பேசி இதில் முக்கியம் என்னென்ன, நாங்கள் ஒளிமறைவில்லாமல் வெளிப்படையாக இதய சக்தியோடு நான் பேசினேன். கடைசியாக 21ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு வெள்ளிக்கிழமை சுரேஷ் பிரமச்சந்திரன் சந்தித்து சித்தார்த்தன் அவர்களுக்கு சொன்னேன். அப்படி பேசுகிற போது இதுதான் நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதுக்கு பிறகு அவருக்கு சொன்னேன், நான் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சொல்ல நடக்கலாக மன்னாரிலே சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நான் சந்திப்பேன் என்று கூட சொன்னேன். அப்பொழுது எனக்கு தெரியாது அவர்களுடைய இந்த கட்சியினுடைய செயலாளர் குழு என்று அழைக்கப்பட்டவர் அப்படி சொல்லக்கூடியவர்கள் பேர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏனையவர்களுடைய கூட்டம் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி ஒரு வசனம் கூட சித்தார்த்தன் எனக்கு தெரிவிக்கவில்லை. நான் மன்னாருக்கு போய் செல்லமடைக்கல் நான் அவருடைய இடத்துக்கு தேடி போய் சந்தித்து பேசி இதுதான் விஷயம், நாங்கள் கலந்து பேசி கூட்டமைப்பாக செயற்படுவதற்கான சொல்லி பேசிவிட்டு நான் திரும்பி வருகிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1:30 மணி அல்லது 2 மணி செய்து வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய கட்சிகள் பிபிஆர் ஜனநாயக போராளிகள் கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைத்திருக்கிறோம். அதுக்கு பிழையில்லை, அவர் என்ன சொன்னார்கள் என்னதான் முக்கியம். அதை கலந்துரையாடல் போய் சொல்கிறேன், நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள். இதிலே அதாவது கருத்து இருந்தால் அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறது நாயக்கில்லை. இது தனித்துவமான கட்சி, வழிகாட்டு கட்சி, கோட்பாடுகள் கொள்கைப்படி போகிற கட்சி, வெளிப்படையாக செயல்படுகிற கட்சி. அவர்களுக்கு கீழே போகிற எண்ணம் இல்லை. சிலருக்கு குறிப்பாக நான் சொல்லுவேன், அவைக்கு இப்போ ஒரு தலைமை இருக்காங்க, அந்த தலைமை எல்லாரையும் சேர்த்து தமிழ் தலைமை தாங்காமல் கொண்ட ஆர்வம் இருக்கு, ஆசை எண்ணம் இருக்கு. அது நடக்கிற காரியமா இல்லை. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு செயலாளர் வச்சு கொண்டு சொல்கிறேன், இதை சூசகமாக
அவர்களை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பல இடங்களிலே இனிமேல் தமிழினத்துக்கு ஒரு தனி மனிதர் தலைமைத்துவம் சாத்தியம் இல்லை, ஒரு கூட்டுத்தலைவர்தான் சாத்தியம் என்று நான் நேரடியாக சொன்னேன். அது மறைமுக செய்தியாக இருந்தது. உங்களுடைய தலைமையை ஏற்று வர நாங்கள் தயாரில்லை. இதான் என்னுடைய செய்தி. அதை மரபமாக நான் சொன்னேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள் போங்கள். தமிழரசு கட்சி ஏற்கனவே நாங்கள் பதவிக்கு மறுத்ததற்கு காரணம் எங்களை சமநிலைப்படுத்தி ஓரங்கட்டி ஒதுக்கி விடுவார்கள் என்ற காரணம். இதில் நான் செல்வத்தோடு கதைக்கிற பொழுது அவருக்கு தெரியாது. இங்கே கூட்டங்கள் அவருக்கு தெரியாது சொன்னார். இதில் உடனே நீங்கள் சொல்ல மாட்டோம். அந்த மேலே பாருங்க, எனக்கு கையிலிருந்து எனக்கு முதுகில குத்தி வாங்கி பழக்கம். பல பேரை உயர்த்தி நான் அவர்களே என்னை திருப்பி குத்துறது தெரியும். அதெல்லாம் நடவுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் பல விஷயங்களை இந்த வெளிப்படையாக இதுகளில் வாழ்க்கையில் பேசாத விஷயம் 3 விஷயம் சொல்கிறேன். இந்த செல்வம் அடங்கல் நான் எனக்கு ஒரு நாட்கள் 12 வயதில் நான் சொன்னேன். புலிகள் அமைப்பு நான் புலிகளை சார்ந்தேன். அதுக்கு யாருக்கும் சந்தேகத்தை எனக்கு எந்த கடை வரலாறு தெரிந்தது தெரியாதது. சில தெரியாத என்ன சொன்னால் நான் உள்ளுக்கு போகணும்னு சில சொல்கிறேன். இன்னும் சொல்ல மாட்டேன். என்ன நான் பார்க்க. ஆனால் செல்வம் ஒரு யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் தெலுங்கு அமைப்பை தடை செய்த காலத்தில் இருந்த கடைசியாக அவர் தப்பி வருகிறது. என்னுடைய சகோதரி வீட்டிலாம் சேர்ந்தோம். அங்கதான் சேர்ந்தோம். அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரி என்ன வந்து இப்படி இருக்கிற என்ன செய்வேன். நான் போக முடியாத நிலையில் எனக்கு தெரியமா என்னுடைய மனைவியான செல்வத்தை சந்திச்சு என்ன செய்ய வேண்டும். சரண்டை பண்ண சாத்தியம் இல்லை. அந்த பிறகு எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை பின்பற்ற செல்வம் நான் ஏற்பாடு செய்து செல்வத்தை மரியாதைக்கு அனுப்பி வச்சவன் தான். அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு தெரிந்தால் உங்களை நான் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் செய்தேன். நான் மனிதாபிமான அடிப்படையில் செய்தேன். ஆனால் நான் மறைத்தேன். 3 மாதத்துக்கு பிறகு மாத்தியா இந்த வீட்டில் வந்த பொழுது நான் சொன்னேன், தம்பி நான் அது காரணம் என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற வாய்க்கால் ஊடாக பல கிலோ பிள்ளைகள் பயந்து ஓடினதை நான் நேரில் பார்த்தேன். அதை உடனடியாகவே திடீர்பூடாக கிறிஸ்டியனுக்கு தெரிவித்து இந்த தாக்கல் கொலையை நிறுத்திக்கன்னு சொன்னவன் என்ன இதான் வேண்டாரா. இப்போ எல்லாரும் அவன் கொலை செய்தால் இவன் சொல்ல 2 தடவை சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். 82 சொல்லப்பட்டது தெரியும். 82 நான் சொல்றது இதை காலத்தரத்தில் எழுதுகிறபடியாக நான் என் வெளியில் சொல்றேன். இதுவரை நான் சொல்லலை. ஆனால் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சில அமைப்பினுடைய ஒப்படைத்தவர்கள் நான் சொல்றேன். ரொம்பரக்கண்ண நான் சொல்லுவார்கள். அதான் சொல்றேன். அவரை என்னுடைய சொந்த தம்பி 3 மாதம் பாதுகாத்து வைத்தவன் என்னுடைய சொந்த தம்பி. அவன் தப்பித்து உண்டு ஆரை சேர்ந்தவர் தெனோயிலிருந்து வெளியே ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒன்றை சிக்கனவிச்சுள்ளார். 2வது 88ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, அதாவது திரீவனுடைய தூவியை என்னுடைய முயற்சியை நிறுவி 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அங்குரார்ப்பணம் செய்து 5ஆம் நாள் நான் சொல்லப்பட்டேன். அது என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 5 நாட்கள் என்னுடைய அலுவலகத்தில் நான் சொல்லப்பட்டேன்.
அப்பொழுது வாழ்க்கை எல்லாரும் நினைத்துக்கொள்வாங்க. சில நிமிடங்கள், சில நொடிகள் வாழ்க்கைகள் மாறும். நான் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் காட்டில் விழிக்கிற பொழுது என்னை சுட போகிறார், என்னுடைய எல்லாம் வாழ்க்கை அழிய போவது, எங்கள் குடும்பம் அழிய போவது தெரியாது. சுடப்பட்டார். அது என்னுடைய காலத்தில் ஐடிகே காலம். அவர்கள் என்னை ப்ரொடெக்டிவ் கஸ்டடி அன்று வைத்து வெளியில் இடையில் வைத்திருந்தார்கள். அதனாலே வேறு வழியின்றி நான் குடும்பம் பரமாகவும் இந்தியாவை சென்று வந்தாங்க. அலைந்து திரிந்து வந்து இதில் என்ன முக்கியம் வேண்டாம், என்னை துற்றம் உபயோகிக்கணும் என்ற சாட்சியாக இருக்கு. அவரோட கதைச்ச அங்கரநேசன் எனக்கு தெரியும். கதைச்ச வேணா சுற்றம் தாங்கள் இன்னைக்கு வார இயக்கம் பிரபலமானதுக்கு சுயஞானம் இதுதான் நீதி. ஆனால் அக்டோபர் 3ஆம் தேதி சுட்டு நான் போயிட்டேன். அலைஞ்சிருக்கு ஒரு வருஷத்தால் என்னை வந்தது. திரும்ப மாத்தியாவும் பெறாவும் என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போ நிகழ்வுகளை பற்றி பேசுகிற போது நான் சொன்னேன். சொன்னாங்க எக்ஸாக்ட்லி சரி, அதே தான் அவனு சொன்னான், அதைத்தான் அவனு சொன்னான் அப்படின்னு சொன்னார். இதில் இந்த 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. நான் சொல்லலை. 2வது சொல்றது ஒரு போரா பிளக் அமைப்பை சேர்ந்தது அது சொல்லப்பட்டது. இதெல்லாம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் யாரோடு அதை வைத்துக்கொண்டு அதை பின்புறமாக வைத்துக்கொண்டு பேசியதும் கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. நான் அந்த நியத்தியை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் காலக்கதறியான மக்கள் வந்தபடியா அதை தாண்டி கொண்டுதான் கடைசியில் எனக்கு என்ன தேவை கிடையாது. இப்போ இடத்துக்கு வர நாங்கள் எடுத்த தீர்மானம், நீங்கள் பாடுபட்டு எடுத்த வெற்றியை தோல்வியுற விடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக. அதற்காக வெளிப்படையாக சொல்றேன். சில பேர் அதை செஞ்சு இதெல்லாம் என்ன பணக்கம் என்ன சூடு வாங்கிடுங்க. 3 தடவை டிக்கியில் உபயோகிச்சதுன்னா 44 பேர் ஒரு டிக்கியோட வாழ்கிறோம். எனக்கு பேங்க் எப்போ சாயம் என்னுடைய இனம், என்னுடைய கட்சி, ஒரு தமிழர் கட்சி அவங்க சொல்லுவாங்க. தலைவர் சொல்றார்கள் 77ஓட கூட்டணி உருவானதோட தமிழரசு கட்சி உறங்க நிலையை போயிட்டு ஒரு மண்ணாங்கட்டிக்கு போயில உறங்க நிலையில் தமிழரசு கட்சி எப்போது உயிரோட்டமாக இருந்தது. 81ஆம் ஆண்டு அமர்வலிங்கம் எங்களுடைய யாப்பை தேர்தல் திட்டத்தை பதிவு செய்திருக்கிறார். 81 உறங்க நிலைப்பாரா அவங்க எங்க உறங்க நிலையை போட்டாரா இல்லை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிற பொழுது தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் முதன்மை பெற்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆகவே அதுவும் இது ஒன்றாக இருந்ததுனால கூட்டணியோடு நாங்கள் செயல்பட்டோம். தமிழரசு கட்சி தனித்துவமாக எந்த காலத்தில் இருக்கிறார். சில பேர் தவறாக சொல்றாங்க. உறவு நிலை ஒரு நிலைக்கு போய் தமிழரசு கட்சிக்காரர்களே இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது கொண்டாங்க எங்களை தேர்தல் இந்த ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறோம். சொல்ல போனேன், இந்த வீட்டுக்கு தலைவர் தேசிய தலைவர் தான் கூட்டமைப்புக்கு சின்னமாக ஒரு சண்டைன்னு சொல்கிறாங்க. ஏனென்றா நான் ஆதாரத்தோடு எல்லாம் நினைப்பேன். இப்போ சொல்கிறேன், தலைவர் அவர்கள் வாயாக சொல்கிறார். ஆதாரம் நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் நடுப்பகுதியில் போகுது, கட்சி இயக்கம் வளர்ந்த நடுப்பகுதியிலே பேசுகிற போது அவர் சொன்னது மொட்டமாக உட்பட எங்களுடைய அமைப்பிலே சேர்ந்தவர்கள் அநேகமானவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள். தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் வேறு சில 2 பேரையும் சொல்லி அவர்கள் வாழவே இல்லை. தலைவர் சொன்னது இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தால் மூத்த போராளி
காக்கான கேட்டு தெரிஞ்சோம். அப்போ அதை காரணமாகத்தான் கூட்டமைப்புக்கு சின்னம் என்று வருகிற போது தமிழரசு கட்சியின் சின்னத்தை அவர் தீர்மானித்தார். அப்போ அந்த சின்னத்தினுடைய புனிதத்தை காக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கட்சி ரீதியாக ஒரு அளவுக்கு நாங்கள் அநேகமான உள்ளூராட்சிகளை அதனுடைய தலைமைகளை பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாங்கள் கணித்துக் கொண்டோம். ஆனால் இவர்கள் இந்த டிடிஎன்ஏயை சேர்த்துக்கொண்டு எங்களை ஏளனம் பண்ணுகிற பொழுது எங்களை நாங்கள் சுதாகரிக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்பொழுது யார் யாரிடம் பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். பேசுகிறாங்க. அதிலே டிபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் ஒன்று. இதில் இன்னொன்று தெரியும். 2018ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி மன்ற முதல்வர் தேர்தலில் ஆனோடு அவர்கள் முதல்வராக அப்பா கட்சி தலைவராக இருந்த மாவிசேனவராக அவர்கள் டாக்டர் பேசித்தான் நடந்தது. அதே போல நல்லூர் பிரதேச சபையில் அவரோட நான் பேசித்தான் சொல்லியிருக்காங்க. திரு தியாகமூர்த்தி அவர்கள் காட்டார். அப்ப யாரும் பேசல. இப்ப நான் தெளிவாக நான் தலைவரை காட்டியிருக்கிறேன். என்னை ஈடுபடும்படி நெருக்கடி கொடுத்தவர் இங்கே இருக்கிறார். நான் அவரை ஒருத்தரே பேர் சொல்ல விரும்புகிறேன். அண்ணே ஒரு சொல்ல ஒரு ஆள் சொன்னார். ஒரு 4-5 காவல் சபையாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றவர் இங்கே இருக்கிறார். நான் நாளைக்கு கூடுமானவரை எல்லா சபைகளில் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அவளுக்கு மறைக்கல. நான் மதிக்கிற ஆக்கப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். அதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசினேன். ஒரு செய்தியாக உள்ளூராட்சி தலைவர்கள் தெரிவு சம்பந்தமாக பேசுவது ஒன்றுமே கிடைக்கிறது. அவரை திருப்பி போட்ட அதுவும் 11:52 செய்தியை போட்டார். என்ன காரணம்? சில நேரம் இந்த பிரியன்டிவ் முன்கூட்டியே சில பாதுகாப்பு தர வேண்டிய கடப்பாடு அதை கட்டிக்கிறார். அப்போ எனக்கு 11 மணி அளவிலே ஒரு தகவல் வந்தது. டிடிஎன்ஏக்காக டாக்டர் சொல்ல பேசிக்கொள்ளலாம். அது ஒரு ட்ரைனிங் பாயிண்டாக அமையும் என்றது எனக்கு தெரியும். அதனால் அது அந்த இதிலே ஒரு கடுப்பணியை போடுவதற்காக நான் இந்த செய்தியை நாங்களும் அதில் இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணி 3 அவர்கள் செய்தி பெற்ற இங்கே எங்கள் கட்சியில் கூட்டம் இருக்கிறது. மாலையிலே சங்க கட்சிகள் சந்திக்க இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய சந்திப்பு நாளை சந்திக்கலாம். அதாவது 5ஆம் அடுத்த பிறகு என்ன நடந்தது? அவர் பேசின சித்தாந்தம் ஏன் சித்தாந்தம் படித்தவர் இப்போ தெளிவாங்க. சித்தாந்தம் இல்லாமல் செல்ல வழக்கெல்லாம் நான் செல்ல வழக்கம் சொல்லிட்டேன். செல்ல வழக்கெல்லாம் வச்சுக்கொண்டு இல்லை அவர் பேசியிருந்தேன். சித்தாந்தம் சொல்லியிருந்தாங்க. தெய்வீகம் ஒன்று நான் வெள்ளிக்கிழமை போய் நான் கை சொல்கிறேன். நான் செல்ல வழக்கம் சந்திக்க போனால் எனக்கு ஒரு சொல்லியிருக்கேன். சொல்லலை மறைச்சு கூடுவேன். எனக்கு எங்களை வரவழைத்து கூட்டலாம் பேருந்து வேறு எங்களை தலைமை தெரியுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு ரோசம் உள்ள தமிழச்சி கட்சிக்காரன் கடைசி வரைக்கும் போக மாட்டான். போன்னு சொல்லவும் மாட்டான். அதை போகாது பிள்ளைன்னு சொல்ல மாட்டான். சித்தாந்தம் எனக்கு இல்லை.
சிவகுமாரன் ரெண்டு பேருக்காக இந்த நடந்து பேசுகிறேன். ஒத்திவைப்பு தான் பேசப்பட்டோம். ஒத்திவைப்பு தான் பேசுகிறோம். அப்போ என்ன அளவு அப்படின்னா, நான் ஒரு ஆபத்தை நோக்குகிறோம், அதை தடுப்பதற்காக அந்த நிகழ்வு நான் ஒன்று சொல்கிறேன். அவரும் நான் டாக்டர் இந்த என்ன தெளிவாச்சிருக்கேன். தலைமை பற்றி மட்டும்தான் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களை தெரிவு செய்யும், ஆதரவு வழங்கும்படியா மட்டும்தான் கருத்து. அதோட தேவையில்லை. எனக்கு தமிழ் தேசியம் படிக்க வேண்டிய தேவையில்லை. நான் 2001 இல்லை அவன் கிடைக்கிறேன். எல்லாரும் வந்து துணி குடிக்கிறேன். அதெல்லாம் பெருசாக இருக்கேன் அளவு. ஆனால் ஏற்கனவே அவரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். நான் புதுசாக போகல. இயக்கம் இருக்கிற காலத்தில் 98ஆம் ஆண்டு காலத்தில் நான் யாழ்ப்பாண மாவட்ட நுகர்ச்சி கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவராக இருந்த பொழுது 3 முறை போயிருக்கேன். எங்களுடைய பொருட்களை வந்த கப்பல் விடுதலை புலிகளுடைய தாக்குதலில் காங்கிரஸ் துறையில் காண்பது. அதில் எங்களுக்கு 1,80,00,000 நட்டம். அப்போ அதை அந்த சபை தீர்மானித்தது, நீங்கள் அமைச்சரோடு பேசி நட்டத்தை பெற்றுத்தர வேண்டும். முன்னேறம் பண்ண 3ஆம் தரம் போகும்போது பகிரங்கமாக தான் சொல்கிறேன். என்னுடைய நண்பன் கவராசன் கேட்டால், நீங்கள் இன்ஷூர் பண்ண வேணும். ஏன் இன்ஷூர் பண்ணீங்க? ஆனால் நீங்கள் தான் கொடுத்தோம். நக்கலசாக இருந்தேன் தலைமை நாட்டில். நான் சொன்னேன், இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு எனக்கு தெரியும். அது தெரியும். அதை பேச நான் விளையாட்டேன். சந்திரிகா பண்டாரநாயக அமைச்சர் ஜனாதிபதி நட்டத்துக்கு பெற்று தரவா முடியுமா முடியாதா என்று கேட்கத்தான் நான் இங்கே பார்த்துருக்கேன். அங்கேயே வச்சு சொல்லி கொடுத்தா அவன் போயிருக்கேன். அப்போ சரி, இப்போ எல்லாம் பேசியா வந்து என்ன புரிஞ்சு சொல்லிட்டுலாம் ஏன் என்ன போனி என்று கேட்கா உங்களுக்குள்ள ஒழிச்சு மாதிரி தருங்கிறாங்க. நான் 2009 தேர்தல் கட்டினேன். 2004 கட்டினேன். 2004 நான் காங்கிரஸுக்குள்ளால் விடப்பட்ட பொழுது கடைசியாக என்ன யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் போட்டியிட வைத்து நான் தோற்கடிக்கப்பட்டதாக வேறு விஷயம். காங்கிரஸுடைய முக்கியஸ்தனான விநாயகமூர்த்தியா பவுனியா நான் சொன்னேன். அப்போ இயக்கம் என்ன கேட்டு முடியும். ஆனால் போது நீங்கள் கேட்டு உண்மையினால பெருசாக இருக்கு. எனக்கு என்னுடைய கட்சியும் என்னுடைய கட்சி நிலையும் முக்கியமாகப்பட்டது. இப்போ சொல்றேன், இங்கேருந்து சில பேர் போடினா எனக்கு தெரியும், யார் போடுறாங்க ஒவ்வொருவரையும் தெரியும். நான் சொன்னேன், இந்த முக்கியமான ஒரு இங்கே யாரும் இந்த செய்திகள் போடுறது, SMS போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, மற்றது குரூப்பில் எழுதுறது. ஒன்று திட்டம் பிழைத்த கொள்கை குன்றுகள், திட்டம் பிழைத்த கொள்கை குன்றுகள். அவர்களுடைய எண்ணம் பிழைச்சி போச்சு. நான் நினைக்கிறேன், நான் துணியாக சொல்றேன், உங்களுடைய அந்த சபைகளிலே கூடுமானவரை எங்களுடைய உறுப்பினரை தலைவர்கள் ஆக்குவோம். கட்டாயம் செய்வோம். அதுக்கான முயற்சி என்ன செய்வோம். அந்த முயற்சியை நீ தெரிவிக்கொண்டு போ. நீ தான் திட்டம் எனக்கு தெரியல. ஆரை விட்டு தூண்டு எங்களுக்கும் உள்ளுக்கு இருக்கிறான். அது என்னென்று உங்களுக்கு தெரியும். அதையும் செய்யலாம். சில பேர் புதுசானே வரலாறு தெரியாது தானே, அவர்கள் ஏதோ மாற்ற வேண்டும் சொல்லினான். இது பெரிய விஷயமே இல்லை என்ன பொறுத்தவரை. அப்படி நான் நினைத்தேன். யார் வரலாற்றில் வந்தேன். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த வரலாற்றில் நான் பின்பற்றாவிட்டா நான் விடுதலை கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு நான் அந்த கோட்பாட்டை தான் இருக்கிறேன்.
மழைக்காலத்தில் மண்ணில் கொப்பளத்தை காவா இந்த மண்ணி காவா எனக்கு ஒன்றுதான் எனக்கு இந்த நிகழ்வுகள் எனக்கு ஒரு பாடம் தந்தது, மிகப்பெரிய பாடம் தந்தது. இந்த வள்ளுவர் சொன்னார், கேட்டிலும் உண்டோ ஊதி கிளைகளை நீட்டி அளப்பது கோடு. என்னோட நண்பர்களை கட்சிக்கு வெளியில் எதிரிகளை தெரிய நண்பர்கள் வர அவர்களோடு இங்கே நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள். இந்த விடியம் எனக்கு பாடத்தை பெற்று தந்தோம். நான் ஒன்று சொல்கிறேன், பயணமாக சொல்கிறேன். உண்மையாக நான் வழிக்கடாக தாக்கப்படுகிற பொழுது ஓரளவுக்கு நியாயமாக என்னோடு சிந்தித்தவர்கள் அதில் தெளிவாக இருந்தவர்களிலே முக்கியமாக சாணக்கியம், புராசிகம், மட்டக்களப்பு சாணம் உண்மையை புரிந்து கொண்டார். என்னோட உள்ள கிடைக்க துராசிகம் மிக தெளிவாக சொன்னான். ஏனிய செய்யணும் அதை வந்தால் போக மாட்டேன். ஆனால் நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. ஒரு வசனம் பேசுறேன், குறைஞ்சி ஓட்டு வேண்டும். அது நடக்காத காரியம். நான் கான்பிடன்ஸோடையோ கண்ட எண்ணங்களிலோடையோ தீய உணர்வுகளிலோடையோ அந்த விடயத்தை அணுகிறேன். என்னுடைய கட்சி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எங்களுடைய உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், அவர்கள் பதவி எனக்கு ஒன்று சொல்லப்பட்டது. ஒரு செயலாளர் தெரியும், தொழிலாளர்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்வோம், இல்லாவிட்டால் நாங்கள் எதிரணியில் நிற்கிறோம். இது அகம்பாவம், அவர்களுடைய சொந்த அகம்பாவத்துக்காக. நீங்கள் யாராவது நாங்கள் எல்லாரும் எதிரணியில் நிற்கத்தான் தேர்தல் கேட்டு சொன்னீங்கன்னா இருந்து கையாண்டுவோம். நான் இறங்கி இங்கே உலகத்தில் இருப்போம். யாராவது எதிரணியில் இருக்கிறார்கள் தேர்தல். தேர்தல் அப்படி இல்லையே. ஒரு தேர்தல் என்பது அதிகாரத்தை, நிர்வாகத்தை ஏற்றி நடத்தி மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு இருக்கிறதா அரசியல். எதிர்கட்சியில் இருக்கிறது யாரு கேட்கறதுக்கு அரசியல் இல்லையே. நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் சாதனைக்கு உங்களுடைய தலைவர்கள் நியமித்து மாத்தாளர்கள் நிர்வாகம் செய்து மக்களுக்கு சேவையாற்றுவதன் மூலம் இந்த கட்சியை நிமிர்ந்து நிற்க செய்வதற்கான மூலோபாயம் என்பதுதான் என்னுடைய தெளிவான நிலைப்பாடாக இருந்தது. ஆகவே நான் அதிகாரியாக பேசுகிறேன். ஒன்றை மட்டும் புரிஞ்சு புதுசாக ஒன்றும் இதெல்லாம் புதுசாக சொல்ல அடிச்சு முடியலாம். விடுதலை புலிகள் என்ன கேட்டுக்கவா நான் வர இப்படி பண்ணி போகணும். நாட்டோட அவராசாக நீங்கள் சொன்னேன் சொன்னேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் கேட்குறது என்று சொல்லி நாங்கள் வரல. அமைச்சரை கேட்கலாம் தான் நீங்கள் சொல்கிற எடுத்தாருங்க இல்லையோடு கேட்கலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தைரியம் இல்லை. இன்னொன்று 2010ஆம் ஆண்டு நான் பல இடங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்ல விரும்புகிறேன். 2010ஆம் ஆண்டு இப்போ எனக்கு பெரிய இரண்டமடையாக பேசப்படுது. அந்த இரண்டமடை திட்டம் பேசப்படுது. இப்போ தலைமை தாங்கிறது அப்போ அமைச்சராக நாங்கள் தேவாங்க. அப்போது முதலாக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் ஜெயலலிதார்கள் நான் வளமை போல மற்றவர்கள் பேசுவேன், பின்னால் பேசுவாங்க. வணக்கம் எல்லாம் பேச முடியாது. நான் வெளியே தலைவராக நக்கத்தேவானந்த அவர்கள் சொன்னாங்க. என்ன பார்த்து இவ்வளோ சுருக்கமாக பேசுவோம். சுருக்கம் இப்போ நான் சொல்லி இப்போ பரவாயில்லை, நம்ம நீட்டாக பேசி பேசுவேன். நான் நீட்டாக பேசி சுருக்க பேசுகிறேன்னு சொன்னேன். புரிஞ்சது முடியாத ஸ்ரீதர் சொன்னீங்க. நீங்கள் எப்படி கழிக்கிறீங்க? ஏன்னா அப்போ டக்ளஸ் கல்யாணம் பையன் நான் தான் சொன்னேன். எனவே பல விஷயம் தெரியும். ஆனபடினால் நீங்கள்
இறுதியாக நான் பாரதியாரை பாரதியார் சொன்னார், ஒரு பதவிதான், ஒப்பதம் வாய்த்ததுமேனி அப்பதம் நம்மில் யாருக்கும் பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடியும் வாழ்வோம், வீட்டில் 30 கோடி முழுமையாயிருக்கும். இந்த பாரதியினுடைய பாடலுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு கட்சியாக கூட்டாக வீழ்ந்தாலும் கொள்வோம், வாழ்ந்தாலும் வாழ்வோம் நினைத்து செயல்பட வேண்டிய கடப்பாடு அதுதான் நாம் வலியுறுத்த வருகிறோம். ஒற்றுமை என்ற பிறப்பு, சபைகளை நடத்துகின்ற பிறப்பு, கட்சி என்று நினைக்கின்ற பொழுது நேர்மை நீரான ஊழலற்ற வச்சு அந்த வகையிலே நிர்வகிக்கின்ற இந்த கட்சிக்கு பெருமை தேடித்தர வேண்டிய கடப்பாடு அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிற உரிமை எனக்கு உண்டு. இப்போ எழுதுகிறார் எனக்கு அழைக்கிறார்கள், அப்படியே கவலை நம்மையாக முடிக்கிற பொழுது தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனைவி காலமாயிட்டார். அது கண்டு அவர் எளிய சகோதரி பிரான்ஸில் இருக்கார். எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கார், வாய்ஸ் மெசேஜ் கிடக்கு. நீங்கள் 3 பிள்ளைகளுடைய நிலம் சார்ந்து சிந்தித்து அவர்களுடைய கவனத்துக்கு செயல்பட்டால் நல்லது இருக்கின்றது என்ற மெசேஜில் உடன்தான் அவர்கள் அவருடைய என்னுடைய மனைவியினுடைய எளிய சொல் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் 83 இருந்து போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவன். போராட்டத்தில் அழிவுகள், தாழ்த்துங்கள், இழப்புகளை சந்தித்தவன். 10 வருஷமான சேவையை துளைத்தவன். ஓய்வூதியத்தை அரைவாசியை துளைத்தவன். ஸ்ரீலங்கான நிச்சயம் எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? லாபமடைந்த நீங்கள், நான் அல்ல. கிடைக்காம விட்டால் எது நடக்கொண்டாலும் கொஞ்சம் பேர் சிந்தித்தார்கள். இல்லை, கூட்டாடுங்க. நீங்கள் நிலவும், எங்களுடைய கட்சி நிலவும், உங்களுடைய கட்சி நிர்வாகத்தை கொண்டோம். இதான் என்னுடைய இலக்கு. பேச அவ்வளவு பேரும் சங்குகளும் சைக்கிள்களும் தங்களுக்குள்ளாக பள்ளி நிற்கிறார். ஒழுங்காக கவனிச்சுட்டு ஒழுங்காக நியாயமாக சிந்திக்கிறோம்னா யுனிவர்சிட்டியில் கடைசியாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வாழ்ந்த ஒரு அரசு அதிகாரி எனக்கு ஒரு செய்தி ஐயா, நீங்கள் செல்வதற்காக நகர்கின்றபடி பொருத்தமாக அதை தொடர்கின்ற மிகப்பெரிய உழைப்பாரிய ஒரு அதிகாரி நீங்களே தலைவர் சிறுநாடு செய்த தொடக்கூடாது இயக்கம் இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுகிறார்? இப்போ தமிழ் தேசிய இயக்கத்துக்கு தெரியாமோ இதை லாபகமாக நான் ஒரு மட்டும் இந்த பயிரமாக சொல்லியிருக்கேன். கஜந்தகமாக சொல்லியிருக்கேன். அவரெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறேன் ஏன்னா தேசியத்தோட நிற்கிறேன்னு நான் பல வேலை சொல்லியிருக்கேன். ஆனால் தம்பி நான் தமிழரசு கட்சிக்காரன் நீயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? புள்ளிகள் என்ன காங்கிரஸிலிருந்து கேட்க சொல்லி அனுப்பின போது முதல் கூட்டத்தில் நான் தமிழரசு கட்சிக்காரன் சொல்லித்தான் தேர்தல் காங்கிரஸ் சொல்லலை. அவர்களுக்கு கைமுறை சொல்லல. அப்படித்தான் சொன்னேன். முதல் கூட்டத்திலே நான் தமிழரசுக்காரியான்னு சொன்னேன். நான் காங்கிரஸுக்காரியான் இது கொடுக்கப்பட்டீங்க. நீங்கள் எதுதான் உங்களை வெளியிட்டு நீங்கள் உங்கள் ஒரு சபையில் அதனுடைய நிர்வாகங்களை பொருட்படுத்துவதற்கும்
அதை சரியாக நிர்வகிக்கும் நடவடிக்கை எடுக்க இறுதியாக தடை இருக்க பாராளுமன்ற வேலையை செய்ய வேண்டாம். யாரையும் குறிப்பிட்டு சொன்னேன், சில நேரம் மக்களுக்கு பெரிய சங்கடமாக அமைது. அப்படி செய்ய வேண்டாம். ஒழுங்கு கட்டுப்பாட பராமரிக்கிற அதிகாரமும் தேவை இருந்தால் அது பாதிக்கப்படும். கட்சியில் ஒழுங்காக வீடு வேண்டும் கட்சியில் சில பேர் சொல்லுகிறார்கள், அவர்களை நாங்கள் கையாள அவை ஒழுங்காக ஒற்றுமையாக நான் சொன்னேன் 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடி முழுமையாய் பெறுவோம் என்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி நான் கொஞ்சம் கூட இருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் இதுவரை நான் கூட பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே நான் தாக்கப்பட்டிருக்கேன். கல்லறி விழுகிறது, இதில் குத்தப்படுகிறது, நண்பர்கள் தெரிந்தவர்கள் குத்துகிறார்கள். எனக்காக எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளை நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், நான் பிரச்சனை எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. மாகாண சபையில் தந்தார்கள், இல்லையார்கள், அமைச்சர் இல்லையார்கள், எல்லாம் செய்தார்கள். திட்டத்தை இல்லை நீ புரியாது சொன்னவர்கள் சம்பந்தையா சொன்னவர் நான் இல்லை, எனக்கு தெரியும். எல்லாம் மறைச்சு தான் நான் பரிசை கட்டணும். பரவாயில்ல, அவர் சொன்னாதான் தந்தேன், அதுதான் தந்துட்டேன். பரவாயில்ல, தானமாக போக இந்த இதுவும் அதில் இருக்கிறேன். இங்கே போயிடுது போனால் 6/9/1905 சில கட்சி தேவைப்பட்ட கட்சிக்கு எதுவும் பண்ணிட்டு இல்லையாக சொல்லப்பட்டு அவர் திரும்ப சொல்கிறேன். சிவஞானம் நான் கொள்கையோடு நின்றவழியாக தேசிய தலைவருடைய அங்கீகாரத்தை பல சந்தர்ப்பங்களை நான் அதில் இருந்து புராணமாக இடத்துக்கு போனேன். அதில் தூக்கி கொடுக்கும் வேணும்னாக்க தேசியம் செய்யணும். நான் எனக்கு அந்த வரலாறு 2001 2004 2004 25,000 வாக்கு பெற்றவன் தான். 2013 26,747 வாக்கு பெற்றவன் தான். எல்லாருக்கும் அப்போ என்ன அவராக செய்து அப்படி எப்படி மக்களை ஞாபகம் தெரியுமா சொல்லுவோம். நான் சரியோ புரியோ இந்த கட்சியினுடைய தலைவர், நானும் பொதுச் செயலாளரும் முறைப்படி ஜாப்பின்படி முழுமையாக விதானமாக மத்திய செயற்குமார் ஜாப்பு ஏற்பாட்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அதனுடைய முழுமையான அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கொண்டவர்கள். இது தவறு என்று பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே சில பேர் நம்ப முடியாது, எனக்கு தெரியும். சரியான முறை இருக்குதா? படம் போட்டு இல்லைன்னா கொண்டு போகணும், ஏன் கொண்டு போ. இப்போ இன்னொரு கூட்டுகளை போய் அந்த பழக்கங்களை தள்ளுங்க போ பார்க்கணும். நான் சொல்கிறேன் சார், நாங்கள் ஒட்டுக்காரன் பண்ணுறது தெரியும், சுயநலத்தின் தெரியும் கிடையாது. எல்லாத்தையும் பண்ணி ஒழுங்காக சவால் விட்டால் சவால் முடியும். அதனால் இருக்கும், அடுத்து ஆயிடுச்சு இல்லை. அதே நான் சொல்கிறேன், நாங்கள் இப்போ கட்சியினுடைய செயற்பாடுகளை முழுமையாக யாப்பின் அடிப்படையில் தான் இருக்கிறோம். அதையும் சொல்லி இப்போ எவ்வளவு பேசுகிறேன் என்னென்னா, எனக்குள்ள இருக்கிற இந்த ஆதரவு என்னுடைய உறவினர்கள் சில பேருக்கு வீடு கொண்டு ரோட்லேருந்து சரி பேருக்கு தான் வீடு சொல்ல இருக்கிறேன். நான் தெரியும், நான் நெருங்கிய ஒரு எனக்கு கேள்வி இங்கே இன்னும் பண்ணுறேன். இருக்கிற போடைகளுக்கு முடியும் அந்த வேதனை, அந்த ஆதரவு எனக்கு அதை விட ஒரு வழி இருக்கிறது. அதை விட ஒரு வழி நான் வெளியேன்னா இந்த கமலஹாசன் கன்னடம் தமிழ்லேருந்து வந்து கடைசியாக நீங்கள் வந்து சொன்னேன். மன்னிப்பு வெளியேறா வெளியேறா love has no apologies. இந்த விதத்தில் நான் தவறு செய்யலை. யார் சொன்னாலும் நான் என்னுடைய கட்சியினர் தான் கட்சி சார்ந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சார்ந்து அவர்களுக்கு ஆள் புரிவாக தைரியமாக நிர்வகிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு. அதிலே அதனுடைய அரசியல் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்பாட்டுகளை உங்கள் நன்மைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு ஒரு ஆக்க திருப்தியாக இருக்கும் சொல்லி
பார்த்து நன்றி கூறுகிறேன். இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது அக்கட்சியின் தலைவர் CV சிவஞானம் உரையாற்றினார்.